திருப்பூரில் தாராபுரம் சாலை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் பங்கேற்ற வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை படிப்பு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து பாராட்டினார். விழாவில் உரையாற்றிய அண்ணாமலை, ஒருவரை குடிக்க வைத்து அந்த பணத்தில் பட்ஜெட் போடக்கூடாது என சுத்தமான பட்ஜெட் கொடுத்தவர் காமராஜர் என்று தெரிவித்தார். ஆனால் இன்று 18% பேர் குடிக்கு அடிமையாகி உள்ளதாகவும், மதுப்பழக்கம் தீங்கானது, அதை கைவிடுமாறு குழந்தைகளாகிய நீங்கள் சொன்னால் பெரியவர்கள் கேட்பார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். ஒரு மதுவில்லாத, போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். தமிழகத்தில் 24% பேர் ஆண்கள் 18 70 வயசு குடிக்கிறாங்க அப்படிங்கிறது 4ல் ஒருத்தர். அப்படி எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்னு யோசிச்சு பாருங்க. அதுல குடிக்கிறவங்கள 18% பேர் அடிக்ஷன் இருக்கு, அதன் மீது ஒரு 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 மீள முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறோம் நீங்க பாருங்க. தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த கஞ்சா புழக்க வழக்கத்தையும் கூட கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கு.